This video is sponsored by Buy Mode Shopping. இந்த Buy Mode Shopping மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி, மென் அண்ட் உமன் அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தென்னங்கண்டு வரப்போட சரிவில் குழி எடுத்து நம்ம வைக்க வச்சுருக்கோம். இது கடந்த வருடம் வச்ச தென்னை. நடு மையத்தில் எடுத்து வச்சிடுறோம். உள்கூடு குழியாக இருக்கணும். அங்கிட்டு வந்து மண் போட்டு மேடாக்கிடணும். அந்த மண் அளவுலாம் நம்ம கொடுத்துருக்கோம். மழை பெஞ்சு என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் அந்த குழியாக இருந்துச்சுல, இது மேவிடுது. அதை வந்து நம்ம இப்போ தோண்டி எடுத்துருக்கோம். இந்த பக்கத்து பூரா தோண்டி ஆழமாக இங்கிட்டு உள்கூடு நல்லா குழியாக போகிற மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா, இங்கிட்டு மண் போட்டிருக்கோமா, இங்கேருந்து பேர தண்ணி, இங்கேருந்து பேர தண்ணி, இந்த எல்லா தண்ணியும் இது சுற்றி ஒரு பெரிய வடச்சட்டியில் பாதி இந்த பக்கட்டும் கூட பார்த்துங்க. இந்த வரப்பில் இங்கிட்டேருந்து பேருது ஒரு முழு வடச்சட்டி மாதிரியே கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. பேர தண்ணி எல்லாம் இங்கே வந்து சேகரமாகுது. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் நமக்கு நிறையா தண்ணி பரப்பளவு அதிகமாக அந்த வடச்சட்டியில் வச்சோன்னு வைங்களேன், கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அந்த வடச்சட்டி நிறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் முக்கியமாக இந்த குழி இப்படி எடுத்து இந்த உள்கூடு இந்த நேர தரமட்டத்துக்கிட்ட இந்த இது ஆழம் எடுத்துருக்கோம். அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு. இப்போ நம்ம இதில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அதை பகிரலாம் தான் இந்த காணொலி. இந்த மாதிரியான வடிவமைப்பில் தண்ணி இதாகுது, சேர இப்படி மேலே ஏறுது. இந்த நடு புள்ளியை நோக்கி இந்த தண்ணி இறங்குது. அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஒரு வாழையோ ஏதோ வச்சுருந்தோம் இந்த குழியில். இந்த குழி இதாகிட்டு அதை தோண்டுறேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறதுக்கு. தோன்றப்போ பார்த்திங்கன்னா, இந்த நடு மையம் ஆழமாக போகுது. இங்கிட்டு சைடெல்லாம் அவ்வளோ ஆழம் போகலை. இங்கே நடு மையம் போகப்போ ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபனல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபனல் மாதிரியான வடிவமைப்பில் நம்ம நீரை இதாகிறப்ப நீர் அந்த மையத்தை நோக்கி கீழே இறங்குது. இந்த கீழே இறங்குற நீர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வயலில் தண்ணி கிடக்கு. இப்போ இந்த தண்ணி இங்கிட்டு போய் இங்கிட்டு இந்த ஈரம் வருது பார்த்திங்களா, இங்கிட்டு பெருசாக போகாது. நீரும் எதுக்குற மாதிரி இங்கிட்டு போகாது. அதே இந்த வரப்பு இருக்குது பார்த்திங்களா, இங்கே உள்கூடு கீழே வந்து காஞ்சதாக இருக்கும். அப்போ இதுக்கு இழுக்கும் தண்ணியை. நம்ம நேராக தான் போகிற மாதிரி குழி எடுத்திருக்கோம். இறங்கிட்டு இங்கிட்டு நான் எல்லா திசையும் இருக்குல்ல, அதில் அது விரும்பி போகிறது இந்த திசையாக இருக்கும். இங்கிட்டு போய் சேகரமாகும். இங்கிட்டு போய் எவ்வளோ தூரத்துக்கு சேகரமாகுதோ அது கோடையில் இந்த காயும் போது இந்த வரப்பு மேலே தான் காயும். இந்த இது அதுக்கு கீழே அதால் காய வைக்க முடியாது. கீழே இருக்க ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு இந்த தென்னங்கண்டுகள் வந்து வந்துடும். இந்த வடிவமைப்பு முறை எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதில் அதை பகிர்றோம். இந்த குழி வந்து இப்படி நடு மையம் ஆழமாக போகுது. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ தூரம் தண்ணி கிடக்கல. இவ்வளோ தூரம் தண்ணி கிடந்தாலும் இந்த பக்கம் ரொம்ப ஆழமாக இறங்குமா, அங்கிட்டு ஆழமாக இறங்குமா, நடுவில் தான் ஆழமாக இறங்கும். இறங்கி இந்த தண்ணி கீழே இங்கிட்டு வரப்புக்கு கீழே இங்கே இந்த பக்கத்து பூரா காஞ்சிருக்குமா, இந்த தண்ணி இங்கிட்டு வந்து சேகரமாகும். காஞ்ச பக்கம் எவ்வளோ தூரம் காஞ்ச மண் இழுக்க. அதே அங்கிட்டு ஈர மண் இருக்கும் வயல் பக்கத்து, இங்கிட்டு போயிட்டு அதுக்கு மேலே நின்றோம். அதுக்கு மேலே அது இதாகாது. காஞ்ச மண் இருக்கிற வரைக்கும் போகும். ஈர மண் அங்கிட்டிருந்து வந்துடும்ல, அதுக்கு மேலே அது பெருசாக இழுக்கப்படாது, இங்கிட்டு இழுக்கப்படும். அப்போ இந்த மாதிரி இழுத்து சேகரிக்கப்படுறப்ப கோடை காலத்தில் இந்த தென்னங்கண்டை வந்து நம்ம பார்க்கணும், எவ்வளோ நாளுக்கு அந்த ஈரத்தை எடுத்துக்கிட்டு அதால் வளர முடியுது அப்படின்னு. ஐயா நமக்கு சொல்லியிருக்கிறது ஒன்று என்னென்னா, மழைக்காலத்தில் தென்னங்கண்டுகள் இந்த மற்ற கண்டுகள் வளர்கிறப்ப அதோட உறுதித்தன்மையை விட வெயில் காலத்தில் அந்த வெயிலை வாங்கி வளர்கிறப்ப நல்ல உறுதியாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த நீர் வந்து அதை வாங்கிட்டு வரும். எவ்வளோ நாளுக்கு நம்ம சேகரித்த நீர் அதை எடுத்துக்கிட்டு பச்சையாக இருக்கும், அது வரைக்கும் நம்ம தண்ணியோட தேவையே இல்லை. எப்போ அந்த கருக ஆரம்பிக்குதோ, நுனி வந்து கருக ஆரம்பிக்குதோ, அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடலாம் நம்ம சேகரமான தண்ணி தீர்ந்துட்டு வேறு அவ்வளோதான், இன்னமும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி காப்பாற்றணும் அப்படின்ட்டு கொஞ்சம் இதை நல்லா சுற்றி ஆழப்படுத்திட்டு உள்கூடாக போட்டோம்னா கீழே இருக்க தண்ணி ரொம்ப நாளைக்கு வரும். இந்த நிழல் போடும். காலையில் ஏறுற வெயில் இறங்குற வெயில் உள்கூடு கீழே வந்து நிழல் இருக்கும். அந்த நிழலும் ஈரப்பதமும் கூடுதலான ஒரு இதாக இருக்கும். கன்றுகள் வந்து நம்ம குறைவான பராமரிப்பு, மிக ரொம்ப நம்ம வந்து வாரம் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மழை நீரை கன்றுகளுக்கு எப்படி எளிதாக நம்ம சேகரம் பண்ணி கன்றுகளை எளிதாக பெரிய உழைப்பு இல்லாமல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தானாகவே அது வளர்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு முறை இது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த அனுபவத்தை வந்து பகிர்றோம். நன்றி.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.